ஆபரேஷன் சிந்தூரோட ஆனிவர்சரி அன்னைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய ஏவுகணை சோதனை ஒன்று பண்ண போகுது அப்படின்னு பாகிஸ்தானியர்கள் பதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா பண்ண போகிற அந்த ஏவுகணை சோதனை என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், நோட்டேம் அப்படின்றது மே 6ஆம் தேதியிலேருந்து மே 9ஆம் தேதிக்குள்ளே அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நோட்டேமோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராக 3500 கிலோமீட்டர். இந்த 3500 கிலோமீட்டருக்குள்ள சுமாராக 10,000 கிலோமீட்டர் ரேஞ்சு கொண்ட ஒரு ஏவுகணையை நம்மளால் மிக சுலபமாக சோதிச்சு பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஆர்டிஓவோட அதிகாரி ஒருத்தர், மிக முக்கியமான டிஆர்டிஓ அதிகாரி, ப்ரெஸ் அண்ட் மீடியா ப்ரீஃபிங்கில் ஓப்பனாகவே வந்து இந்தியா எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துச்சு, இந்தியன் கவர்மெண்ட் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துச்சு அப்படின்னா we are ready to test a missile which is 10,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஏற்கனவே டிஆர்டிஓவில் இருந்து 10,000-15,000 கிலோமீட்டர் போகக்கூடிய ஏவுகணைகள் தயார் செஞ்சு அது டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. கவர்மெண்ட் ஒப்புதல் அளித்தால் இந்த டெஸ்ட்டை எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு டிஆர்டிஓ சீஃப் சொல்கிறாரு இல்லையா. இதற்கான காரணம் என்ன? ஏன்னா டிஆர்டிஓ அவங்களாலேயே இண்டிபெண்ட்டாக சில மிசைல் டெஸ்ட்லாம் பண்ணணும், கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் இந்த மிசைலுக்கு ஏன் கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அரசியல் தான். உலகத்திற்கு இந்தியா கிட்ட 10,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு ஏவுகணை இருக்குது, தயாராக நியூக்ளியர் வாரரோடு இருக்குது அப்படின்னா அது எப்படிப்பட்ட ரியாக்ஷன்ஸை ஏற்படுத்தும்ன்றத இந்த நாட்டை ஆள்ற அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அதனால் வரக்கூடிய பாதிப்பு அப்படின்றது மக்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட் தான் இதில் ஒரு டெசிஷனை மேக் பண்ணணும். ஸோ அதற்காண்டி தான் டிஆர்டிஓ சீஃப் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப டிஃபென்ஸ் மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த 3 நாட்களுக்குள்ள எய்தர் அக்னி 5ஓட மார்க் 2 ஏவுகணை சோதிக்கப்படும். அதாவது ஏற்கனவே இந்த மார்க் 2 பற்றி நம்ம பேசியிருப்போம், நம்ம சோதிச்சு பார்த்துருப்போம். அக்னி வேரியண்ட்டில் மல்டிபிள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிளை பொருத்தி அதை சோதிச்சு பார்த்து அதோட ரேஞ்ச் வந்து 8,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த மிசைலை நம்ம டெஸ்ட் பண்ணோம் அல்லவா, அதுதான் மார்க் 2. அது அக்னி 6 அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக டிஆர்டிஓ கிட்ட இருந்து அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பெயர் அப்படின்றது அக்னி 5 மார்க் 2 தான். இந்த மார்க் 2ஓட ஒரு தொடர்ச்சியான சோதனையாக இது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் முற்றிலும் புதிய ஏவுகணை, இதுவரைக்கும் இந்தியா கிட்ட இல்லாத ஒரு ஏவுகணை, அந்த ஏவுகணையோட சோதனை தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டிஆர்டிஓ 10,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணையை டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏவுகணையால் கன்வென்ஷனலாக நியூக்ளியர் இல்லாத வாரடை எடுத்துகிட்டு போக முடியும், நியூக்ளியர் வாரடையை எடுத்துகிட்டு போக முடியும். ஆல்ரெடி 1,500 கிலோமீட்டருக்கு ஒரு ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளை நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. இது அதோட தொடர்ச்சி தான். என்ன, 1,500 கிலோமீட்டர் போகிறதுக்கு பதிலாக 10,000 கிலோமீட்டர் போகும். ஸோ இதன் மூலமாக இந்தியாவோட மிசைல் கேப்பபிலிட்டி அப்படின்றது உலகத்தோட டாப் டயருக்கு நிகராக இருக்கும். மற்ற டெக்னாலஜி ஆர் இதர பிளாட்ஃபார்ம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம எய்தர் அமெரிக்கன்ஸுக்கு பின்னாடி இருப்போம், ரஷ்யன்ஸ் ஆர் சைனீஸுக்கு பின்னாடி இருப்போம். இந்த பிரச்சனை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்துல் கலாம் கூட ஒரு தடவை சொல்லியிருப்பாரு, எப்பயுமே நம்ம 4வது நாடாக தான் இருக்கும், நம்ம என்னைக்கு முதல் நாடாக வருவோமோ அதுதான் நம்மளோட முழுமையான வெற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுபடி இப்போ நடக்க போகிற இந்த டெஸ்ட் அப்படின்றது 10,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் மிசைல் டெஸ்ட்ன்றது இந்தியாவை முதலிடத்துக்கு கொண்டு போகும். இந்த மிசைல் கேப்பபிலிட்டியை வந்து நம்ம எல்லாருமே சாதாரணமாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பலிஸ்டிக் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணிடலாம், ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணிடலாம், அண்ட் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலாக இல்லாத சப்சானிக் க்ரூஸ் மிசைல் எதுவாக இருந்தாலும் அதை இன்டர்செப்ட் பண்ணிடலாம், அண்ட் ட்ரோன்ஸையுமே இன்டர்செப்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விண்பத்தில் இருந்தோம். ஆனால் அதை முற்றிலுமாக இந்த ஈரானியர்கள் உடைச்சிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜிஸ் தான் ஈரான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு வரைக்குமே. ரொம்ப அட்வான்ஸ்டான எம்ஐஆர்விஸ் ஆர் ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள்லாம் அவங்க கிட்ட கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்கிறது ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்லி நிறையவே மீடியா டேர்ம்ஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது ஹைப்பர்சானிக் மிசைல் இல்லை, அது ஒரு பலிஸ்டிக் மிசைல் தான். ஹைப்பர்சானிக் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு பலிஸ்டிக் மிசைல். ஆனால் ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் அப்படின்றது அதோட கான்செப்டே வேறு. அந்த ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் டெக்னாலஜி இல்லாமலும் எம்ஐஆர்விஸ் இல்லாமலும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பலிஸ்டிக் மிசைல்ஸோட குவாஷி பலிஸ்டிக் ட்ரெஜெக்டரியை கூட ஃபாலோ பண்ணாத ஈரானியன் பலிஸ்டிக் மிசைல்ஸ் ப்ராப்பரான இன்டெலிஜென்ஸ் மற்றும் ப்ராப்பரான மிலிட்டரி டாக்டிக்ஸ், எங்கே தட்டினா அமெரிக்கன்ஸை நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டான இன்டெலிஜென்ஸ் இருந்தால் மட்டும் போதும். ஒரு 10-15 வருஷம் பழைய பலிஸ்டிக் மிசைல் இருந்தாலே
அதனால் நம்ம ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புன்றது எதிரிக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் அப்படின்றத ஈரானியர்கள் காமிச்சிட்டாங்க. ஸோ இதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் பாலிஸ்டிக் மிசைல்ஸோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா எண்ணிக்கையை மட்டும் அதிகப்படுத்தாமல் டெக்னாலஜியையும் அதிகப்படுத்துது. ஸோ 10,000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கெலாம் இன்றைக்கி தேதிக்கு யாருக்கிட்ட ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் கிடையாது. மிசைல்ஸ் இருக்குது, எம்ஐஆர்விஸ் இருக்குது. அந்த எம்ஐஆர்விஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மென்யூர் பண்ண முடியும். அதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற டெக்னாலஜி தான். ஆனால் ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளில் 10,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு டார்கெட்டை நோக்கி ப்ரொபல் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இப்போதைக்கு யார்கிட்டையும் இல்லை. அதை இந்தியாவாகிய நம்ம சோதித்தோம் அப்படின்னா கரண்ட்டாக மிசைல் டெக்னாலஜியில் நம்ம தான் ரொம்ப அட்வான்ஸ்டு. வேர்ல்ட்லே வி ஆர் தி நம்பர் 1. நமக்கு அடுத்து தான் யூஎஸ், ரஷ்யா, சைனா எல்லாருமே மிசைல் டெக்னாலஜியில். அண்ட் இதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா இது நம்மளோட முதல் படி டோட்டல் மிலிட்டரி டாமினன்ஸுக்கு. டெக்னாலஜிக்கல் டாமினன்ஸை பற்றி நான் பேசுகிறேன். நான் வந்து பக்கத்து நாட்டை எல்லாத்தையும் பிடிச்சிடணும் அப்படின்னு பேசலை. ஸோ டெக்னாலஜிக்கல் டாமினன்ஸை வந்து முதல் படியாக இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தில் நம்ம வைக்க போகிறோம். அது இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும் நமக்கு. அடுத்தபடியாக ஜெட் என்ஜின்ஸில் இருந்து ஸ்டெல்த் ரேடார்ஸ் மற்றும் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்னு சொல்லி இது எல்லாத்தையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுலையும் நம்மளோட டாமினன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதற்கேற்ற மாதிரி தான் அடுத்த 3 நாளுன்றது நமக்கு குரூஷியலாக இருக்க போகுது. ஸோ இந்த டெஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 3500 கிலோமீட்டர் நோட்டம் அறிவிச்சதுனால 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற மிசைலை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். 10,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற மிசைலை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஈவன் நாளைக்கு திருப்பி இன்னொரு நோட்டாம அறிவிச்சு 3500 கிலோமீட்டர் 8,000 9,000 கிலோமீட்டராக கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எது வேணாலும் நடக்கலாம். இந்தியன் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்கு? இந்தியாவோட சீக்ரெட் ஏவுகணையை வெளியே கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போட காத்திருக்கோம். எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு அடுத்து இருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது அடுத்த 2 நாட்களில் நடக்க போகிற இந்த ஏவுகணை சோதனை தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க. அண்டு மிக முக்கியமாக ஒரு கோட் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். சமீபத்தில் இந்த விளாடிமிர் லெனினோட கோட்டை நீங்கள் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த கோட் அப்படின்றது விளாடிமிர் லெனின் எழுதுனதே கிடையாது. அதை நான் இந்த காணொலியில் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்க புரிஞ்சவங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிட்டுருங்க. அண்ட் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தில் இருக்கும். நன்றி, வணக்கம்.